ரெடியாகிக்கோங்க. அவர் ரோட்டுக்கு வரும்போது நீங்க செத்தீங்க. நான் இப்பயே சொல்லிட்டேன். பாலவதி நான் பேசும்போது பார்த்தீங்கன்னா அவர் மட்டும் வரட்டும், எல்லாம் செத்துங்க, உங்க பரம்பரையே வருத்தப்படுவீங்க அப்படின்னு பேசினாரு. எதை மைண்ட்ல வச்சு சொன்னாரு, யாரை சொல்றாருன்னு தெரியல. செத்துருவாங்கன்றது அந்த விஷயம் ஓகே, யாரு சாவாங்க அப்படின்றது கேள்விக்குறி. போற இடத்துலலாம் காவு நடக்குது, சம்பவம் ஆகுது. உங்களுக்கு வந்து விருகம்பாக்கம் வந்தோடனே உங்களுக்கு வந்து அண்ணா நகர் வந்துடும், கோயம்பேடுலாம் அண்ணா நகரில் கவர் ஆகிடும். அதுக்கப்புறமா அடுத்த தொகுதி அப்படிக்கா உள்ளே போனீங்கன்னா ஐசிஎஃப் உள்ள போனால் வில்லிவாக்கம் தொகுதி, வில்லிவாக்கம் வழியாக நீங்கள் அப்படிக்கா உள்ளே வந்தீங்கன்னா பெரம்பூர் வந்துச்சு. அப்படி வந்தாலும் அதே 5 தொகுதி தானே. இதே இப்போ பீச் ரோடுக்காக வந்தீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு சேப்பாக் ட்ரிப்ளிகேன் கவர் ஆகும். அப்படியே நீங்கள் போய் ராயபுரம் வழியாக போய் பெரம்பூர் போகலாம். இதுக்கு வரும்போது இப்படி போயிட்டு போகும்போது அப்படி போயிருந்தா 10 தொகுதி ஒரே நாளில் 10 தொகுதி அவ்வளோதான். விஜய் சாருக்கு இனி இருக்கக்கூடிய நேர பற்றாக்குறைக்கு பாயிண்ட் பஸ் மாதிரி ஒரு பாயிண்ட்ல எடுத்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகும்போது குறுக்கில் எந்தெந்த தெருவில் என்னென்ன தொகுதி வந்ததோ இந்த தொகுதியை பார்த்தார், இந்த தொகுதியை கடந்தார், அங்கங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்க வேண்டியதான். அந்த தொகுதி எந்த தொகுதி வழியாக வண்டி போதும் அங்கேருந்து ஒரு குரூப் ஃபோட்டோ, யாருன்னா 4 பேர் டாட்டா கட்ட மாதிரி. என்னங்க இப்போ நம்ம கேட்குறோம்ல, இப்போ பதில் சொல்லணும்ல. பிரச்சாரம் பண்ணிட்டாரு, தொகுதி வந்தார், சைதாப்பேட்டை வழியாக போனதை சைதாப்பேட்டையில் பிரச்சாரம். இவரும் சாவுக்கு போக மாட்டார், வேற யாரும் சாவுக்கு போனால் விமர்சனம் பண்ணுவாங்க. என்ன புரிதல் இது? அவர் என்ன போய் அங்கே போய் சாங்கு போட்டு டான்ஸ் ஆடிந்தாரா? மகேஷ் பொய்யாமொழி குத்து டான்ஸ் போட்டு எதனா உங்கள் விஜய் எதனா பாட்டு ஆடினாரா, இல்லை எதனா கானா பாட்டுக்கு டான்ஸ் ஆடிந்தாரா? இறந்த வீட்டுக்கு போய் இரங்கலை தெரிவிக்கிறாரு. ஆலோசனாவுக்கும் விஜய்க்கு எதிராக வந்து அதிமுக கேண்டிடேட் போறதுக்கு யோசிக்கிறாங்க, யாரும் போட்டியிடவே வந்து தயங்குறாங்க அப்படின்லாம் தாவேக்கு ஆதரவாக பேசுறாங்க இல்லையா? இது எப்படி எடுத்துக்கிறது? பில்டப்பு சரி, விஜய்க்கு எதிர்த்து வேட்பாளர் கூட தயங்குறாங்க. பெரம்பூருக்கும் குளத்தூருக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸு? ஒரு தீபாவளி ராக்கெட் 4 வாங்கி ஒன்றா திரிய கொளுத்தி வச்சு விட்டா பெரம்பூரில் கொளுத்தினா குளத்தூரில் போய் வெடியும். ஒரு 1.5 கிலோமீட்டர் ஏரில் கவர் பண்ணிங்கன்னா அடுத்த தொகுதி குளத்தூர். ஏன் பெரம்பூரில் நிற்கிறாருல இவர் மல்யுத்த வீரர், போய் குளத்தூரில் நிற்க வேண்டியதானே இவர். சரி, அவங்க வேட்பாளர் கூட பயப்படுறாங்க சாமி, நீங்கள் வேட்பாளர் போய் நிற்கலாமே. அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர் நம்மோடு இருந்திருக்கார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தேர்தலுக்கு இன்னும் 25 நாட்கள் தான் இருக்குது. இந்த சூழலில் எஸ்ஓபி போட்டு போலீஸ்காரங்க தடுக்கிறாங்க. அதனால தான் விஜய் அவர்களால் பிரச்சாரம் பண்ண முடியல. எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் வரட்டும், வீதியாக வீடாக போவார் அப்படின்னு சொன்னார். கிட்டத்தட்ட 10 நாட்கள் ஆயிடுச்சு, இன்னும் விஜய் விட்டு வெளில வரல. ஸோ இந்த சூழலில் நாளை மறுநாள் வந்து ஒரே நேரத்தில் சென்னை சுற்றி 5 தொகுதிகளில் பிரச்சாரம் போகிறதுக்கு தான் தகவல் வருது. இப்போ ஆலோசனை நான் பேசும்போது பார்த்தீங்கன்னா அவர் மட்டும் வரட்டும், எல்லாம் செத்துங்க, உங்க பரம்பரையே வருத்தப்படுவீங்க அப்படின்னு பேசினாரு. எதை மைண்ட்ல வச்சு சொன்னாரு, யாரை சொல்றாருன்னு தெரியல. எதிர்கட்சியில சொல்றாரா, மக்களை சொல்றாரா? செத்துருவாங்கன்றது அந்த விஷயம் ஓகே, யாரு சாவாங்க அப்படின்றது கேள்விக்குறி. போற இடத்துலலாம் காவு நடக்குது, சம்பவம் ஆகுது, இளைஞர்கள் பாதிக்கப்படுறாங்க, அது ஓகே. பட் ஒரே நேரத்தில் 5 தொகுதின்றதான் நான் யோசிச்சு பார்க்குறேன். எப்படி ஒரு நேரத்தில் 5 தொகுதின்னா சென்னையில் இருக்கிற தொகுதிகள் தான். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு வண்டியில் வராரு இல்லைங்களா. இப்போ உதாரணத்துக்கு இப்போ அவர் வந்து பனையூர்லேருந்து வராருன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து சோழிங்கநல்லூர் அவர் டச் பண்ணுவீங்க. அப்புறமா இப்படிக்கா உள்ளே பூந்து வந்தீங்கன்னா ஒரு பார்ட் வந்து வேளச்சேரி நீங்கள் டச் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் சிட்டிக்குள்ளே வரும்போது வந்து ஒன்று நீங்கள் வந்து டி நகர் தொகுதியை டச் பண்ணுவீங்க. 3 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே தாண்டி வரும்போது என்ன ஆகுதுன்னா எக்மோர் தொகுதியை டச் பண்ணுவார். எக்மோர் தொகுதியை டச் பண்ணிட்டு அப்படியே போகும்போது பெரம்பூர் வந்துடும். இது வந்து ரூட்டு. இப்போ நீங்கள் கூகுள் மேப்லேயோ இல்லை ரேபிடோலையோ இல்லை வண்டியில் புக் பண்ணிங்கன்னா இப்படிக்கா தான் வரும். அது கிராஸ் பண்ணி வரும். அப்போது நான் நினைக்கிறேன் இந்த கூகுள் மேப்பில் கிராஸ் பண்ணி வர்றதெல்லாம் தொகுதியாக அறிவிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து ஆக்சுவலாக வில்லிவாக்கம் போகிறாரு, பெரம்பூர் போகிறாரு, அண்ணா நகர், அப்புறம் வடபழனி பக்கத்தில். அப்போ 100 அடி ரோடு வழியாக வராங்க. அந்த சைடு வர. ஆமாம், அப்படி கத்திப்பாரா வந்துட்டு கத்திப்பாராலேருந்து கோயம்பேடு வழியாக நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே வந்து இந்த தொகுதியெல்லாம் வரும். விருகம்பாக்கம் வந்துடும். அதில் கரெக்டுங்களா? அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து விருகம்பாக்கம் வந்தோடனே உங்களுக்கு வந்து அண்ணா நகர் வந்துடும். கோயம்பேடுலாம் அண்ணா நகரில் கவர் ஆகிடும். அதுக்கப்புறமா அடுத்த தொகுதி அப்படிக்கா உள்ளே போனீங்கன்னா ஐசிஎஃப் உள்ள போனால் வில்லிவாக்கம் தொகுதி, வில்லிவாக்கம் வழியாக நீங்கள் அப்படிக்கா உள்ளே வந்தீங்கன்னா பெரம்பூர் வந்துச்சு. அப்படி வந்தாலும் அதே 5 தொகுதி தானே. நான் வந்து இப்படிக்கா ரூட்டு சொன்னேன் உங்களுக்கு, இந்த 5 தொகுதிக்கா. இதே இப்போ பீச் ரோடுக்காக வந்தீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு சேப்பாக் ட்ரிப்ளிகேன் கவர் ஆகும். அப்படியே நீங்கள் போய் ராயபுரம் வழியாக போய் பெரம்பூர் போகலாம். இதுக்கு வரும்போது இப்படி போயிட்டு போகும்போது அப்படி போயிருந்தா 10 தொகுதி ஒரே நாளில் 10 தொகுதி அவ்வளோதான். சரி, யாருக்கு தெரியாது, எங்களாலே கவர் பண்ண முடியாது. அதுதான் சொல்கிறேன். இப்போது வேகமாக இந்த பைக்கிலலாம் போவாங்க, கன்னியாகுமரி வரலாம் பைக் ஓட்டின்னு போகிறேன்னா எதுக்குன்னா ஜனத்தொகை குறைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து இந்திய ஒருமைப்பாடுக்காக அப்படின்வாங்க.
அப்புறம் சரி தம்பி கொடியெல்லாம் வச்சிருக்கு, இது மாதிரிலாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டு போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பத்திரிகையிலையும் வந்து ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க. அவங்க வந்து அப்படி தான் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டும் போய் கவர் பண்ணிட்டு அப்படி போயிட்டு அப்படியே வந்துடுவாங்க. அது பிரச்சாரம் பண்ணுறது கிடையாது, அது வந்து ஒரு எக்ஸ்பெடிஷன். அது மாதிரி இப்போ சார் வந்து எக்ஸ்பெடிஷன் போடுறத அவர் கேம்பெயின்ன்றாரு. எக்ஸ்பெடிஷன் வேறு, கேம்பெயின் வேறு. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பைக் ரேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சிம்லா போய் சிம்லாலேருந்து இமாச்சல் போவாங்க ஒரு குரூப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜம்மு போயிட்டு ஜம்முலேருந்து வைஷ்ணவி தேவி போய் வைஷ்ணவி தேவியிலேருந்து அந்த சைடு காஷ்மீர் எல்லாம் பார்ப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா குல்மார்க் வைல்ட் லைஃப் சாங்சுரி இந்த சைடு போய் போவாங்க. அப்போ ஜம்முலேயே 3-4 ரூட் இருக்கும். ஆனால் இங்கேருந்து போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா காஷ்மீர் வரலும் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்பாங்க. நம்ம என்ன நினைப்போம், ஓ ஜம்மு காஷ்மீர் அப்படின்னா மொத்தமாக சுற்றிட்டா மாதிரி அது பார்வை. அது மாதிரி இப்போ இவர் என்னன்னா நான் புரிஞ்சுக்கிறது ஒரே நாள் 5 தொகுதின்றது இது வெறும் இதுக்கு முன்னாடி எந்த அரசியல் ஆளுமையும் 5 சட்டமன்ற உறுப்பினரை ஒரு இடத்துல கூப்பிட்டு வச்சு அறிமுகப்படுத்தியிருக்காங்க அம்மையார் ஜெயலலிதா. அது கலைஞர் பண்ணது கிடையாது, அம்மையார் ஜெயலலிதா அது மாதிரி பண்ணியிருக்காங்க. மேபி அவங்களுக்கு போகிறது கஷ்டம் அப்படின்றதுனால அவங்க பண்ணியிருக்கலாம், இல்லை லாஸ்ட்டில் வந்து சிஎம் ஆகிட்டோம் 3-4 வாட்டி, அதனால் எதுக்கு போய் பார்த்துக்கிட்டு அப்படி எதனா தப்பாக போதும் இது அப்படின்னு நினச்சி பண்ணாங்களான்னு தெரியல. பட் ஆனால் இந்த போகிற ரூட்டெல்லாம் யாருமே தொகுதியில் சேர்த்தது கிடையாது. இப்போது உதாரணத்துக்கு இப்போ வந்து பெரம்பூர்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர்னா அங்கே இருக்கக்கூடிய வார்டெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணணும். வில்லிவாக்கம்னா வில்லிவாக்கத்தில் எதெல்லாம் வருமோ அங்கெல்லாம் போகணும். இப்போ ஊருக்கெலாம் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு வந்து இப்போது திருவாரூரில் கூட்டம் போடுறாங்க, இல்லை திருவாரூரில் பிரச்சாரம்னா அரசியல் தலைவர் என்ன பண்ணணும்னா திருவாரூர் பஸ் ஸ்டாண்டு பின்னாடி ஒரு இடம் இருக்கும், அந்த பாயிண்டில் தான் எப்பயுமே நின்று பேசுவாங்க. என்ன காரணம்னா இந்த சைடு வந்து கலைஞரோட சிலை ஒரு 2-3 இருக்கும், பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் உழவர் சந்தை காம்ப்ளெக்ஸ் பெருசாக இருக்கும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கவர் பண்ணிடலாம். நம்ம திருவாரூர் சந்தைக்கு வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வருவாங்க போவாங்க. இப்போ சந்தையில் எப்பயுமே கூட்டம் இருக்கும், பஸ் ஸ்டாண்டில் எப்பயுமே கூட்டம் இருக்கும். அங்கேயே ஒரு ஹாஸ்பிட்டலும் ஒன்று இருக்குது. இப்போ தான் ஜங்ஷன், அந்த ஜங்ஷனில் போய் நின்று பேசிட்டு இந்த மெயின் ரோடு வழியாக போயிட்டு எது உள்ள கவர் பண்ணுமோ கவர் பண்ணுவாங்க. இல்லை இந்த சைடு இப்படிக்கா போகிறாங்கன்னா திருத்துறைப்பூண்டி போய் திருத்துறைப்பூண்டி வழியாக நாகப்பட்டினம் போவாங்க. இது ஒரு ரூட்டுங்க. ஒவ்வொரு கட்சியும் வந்து இந்த மாதிரி போகும்போது ஒரு தொகுதிக்கு 3 பாயிண்ட் இல்லை 4 பாயிண்ட் எடுப்பாங்க. ஒரு பஸ் ஸ்டாண்டு பாயிண்ட் பெற்றுருவாங்க, அப்புறம் மார்க்கெட்டு பகுதி, அப்புறம் பொதுக்கூட்டம் எங்கே போடுறாங்களோ அது ஒரு பாயிண்ட்டு. ஆனால் அப்போ ஒரு தொகுதிக்கு மினிமம் 3 பாயிண்ட் இருக்கணும். இல்லை சரி 2 பாயிண்ட் வச்சா கூட 5 தொகுதிக்கு 10 பாயிண்ட்டு. 10 பாயிண்டில் இவர் நின்று பேசுவாரா, இல்லை அப்படியே வண்டியில் அப்படியே டாடா காட்டினே போயிடுவாரா, இல்லை ஃப்ளையிங் கிஸ் கூட்டின்னு போவாரா எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு நாளைக்கு 5 தொகுதி கவர் பண்ணுறதுன்றது ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள். சென்னையில் ஒருத்தர் காலையிலேருந்து கால் டாக்ஸி ஓட்டுறாருன்னா ஒரு நாளைக்கு 10 தொகுதி பார்ப்பார். சென்ட்ரலில் வண்டி எடுக்கிறாரு, சென்ட்ரலில் வண்டி எடுத்து தாம்பரம் போகிறாரு, தாம்பரம் பல்லாவரம், அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஆலந்தூர் 3 தொகுதி ஆயிடுச்சு, அப்புறம் சைதாப்பேட்டை தொகுதி ஆயிடுச்சு, அதுக்கப்புறமா வந்து இது டி நகர் தொகுதி ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி சேப்பாக்கட்டு பிள்ளைக்கேன்னு ஹார்பரு இது எக்மோர், ஓகேங்களா, எக்மோர்லேருந்து ஆரம்பிக்கிறார், போயிட்டு 6 தொகுதி கவர் பண்ணிட்டார். எங்கே தாம்பரம் போய் திருப்பி தாம்பரத்துக்கு பதிலாக என்ன பண்ணாருன்னா அப்படியே அங்கேருந்து பூந்தமல்லி வழியாக அப்படிக்கா சுற்றின்னு வரான்னு வச்சுக்கோங்க. அதேமாதிரி ஒரு 6 தொகுதி இல்லை 5 தொகுதி கவர் பண்ணுறாரு. 10 தொகுதி கவர் பண்ணியாச்சா, இப்படி கூட 10 தொகுதி கவர் பண்ணலாம்ல. இப்படி தான் பண்ண முடியும். விஜய் சாருக்கு இனி இருக்கக்கூடிய நேர பற்றாக்குறைக்கு பாயிண்ட் பஸ்ஸு மாதிரி ஒரு பாயிண்டில் எடுத்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகும்போது குறுக்கில் எந்தெந்த தெருவில் என்னென்ன தொகுதி வந்ததோ இந்த தொகுதியை பார்த்தார், இந்த தொகுதியை கடந்தார், அங்கங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்க வேண்டியதான். அந்த தொகுதி எந்த தொகுதி வழியாக வண்டி போதோ அங்கேருந்து ஒரு குரூப் ஃபோட்டோ, யாருன்னா 4 பேர் டாட்டா கட்டுற மாதிரி. என்னங்க இப்போ நம்ம கேட்குறோம்ல, இப்போ பதில் சொல்லணும்ல. பிரச்சாரம் பண்ணிட்டாரு, தொகுதி வந்தார், சைதாப்பேட்டை வழியாக போனதை சைதாப்பேட்டையில் பிரச்சாரம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவோம். இல்லைங்க, சைதாப்பேட்டையில் வந்து ஒரு செந்தமிழன் நிற்கிறதா சொல்கிறாங்க. மா சுப்பிரமணியன் முன்னாள் அமைச்சர் இருக்கிறாங்களா, அப்போது அவங்க வந்து 2 முன்னாள் அமைச்சர், ஒருத்தர் இன்னாள் அமைச்சர் ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. அப்புறம் எதிர்த்து இன்னும் நல்லா ஜோன்ஸ் ரோடு உள்ளே போனோம், சைதாப்பேட்டை மார்க்கெட் போனோம், அதுக்கப்புறமா வந்து அந்த சைடு பார்த்திங்கன்னா ஈகாட்டு தாங்கல் பேக் சைடு சைதாப்பேட்டையில் வரும், அதுக்கப்புறம் அந்த ஆலந்தூர் தரைப்பாலம் இருக்குது, ஆட்டு தொட்டி இருக்குது, இதெல்லாம் வந்து வெஸ்ட்டு சைதாப்பேட்டை தனியாக இருக்குது, இதெல்லாம் போய் பார்க்கணும். சைதாப்பேட்டை வழியாக வந்தாவே சைதாப்பேட்டை கவுண்டடு, அவ்வளோதான். அவங்களோட பிரச்சாரம் அப்படி தான் இருக்கும். அவருடைய பெரம்பூர் தொகுதியிலேயாவது வந்து டோர் டு டோர் பிரச்சாரம் பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா? கட் அவுட்டு தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம்ல நாங்கள், ஃபோட்டோஸு செல்ஃபிலாம் எடுக்கிறோம் இல்லையா. ஒரு 500 செல்ஃபி பிள்ளைங்களை உருவாக்கி விட்டுட்டு செல்ஃபி எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா அண்ணனோட செல்ஃபி எடுத்தீங்க. உங்களுக்கு தான் வாய்ப்பு, பெரம்பூரில் அண்ணன் நிற்கிறது நீங்கள் பண்ண பாக்கியம். உங்கள் தொகுதியில் இருந்தால் முதலமைச்சர் வர போகிறாரு, விஜய் அண்ணாவே உங்களுக்கு எம்எல்ஏ, இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது கேட்குறதுக்கு. இப்படியெல்லாம் பிரச்சாரம் பண்ணால் எல்லாரும் கேட்க மாட்டாங்க. பட் அதையும் நம்பி கேட்கக்கூடிய இளைஞர்கள் பட்டாளம் இருக்குது இல்லையா, முக வசீகரம் பார்ப்பாங்க. அதனால் அவர் ஜெயிக்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காதுங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் அவருக்கு உண்டான தொகுதி மக்களை கூட அவர் போய் சந்திக்க போகிறது கிடையாது. ஏன்னா
நாள் கிடையாது. அவர் நிற்கிறது அந்த தொகுதி கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா வீடு வீடாக போயிட்டு ஓட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. தாவேக்காவுக்கு ஓட்டு போடுங்க, விசிலுக்கு ஓட்டு போடுங்கன்றாங்க. ஒரு சிலர் விஜய் அண்ணா நிற்கிறாருன்னே சொல்லி கேட்குறாங்க. அப்போ கிட்டத்தட்ட உறுதின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் அவர் நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா அவர் வீடு வீடெல்லாம் போய் ஓட்டுலாம் கேட்க மாட்டார், தெருவாகவே போக மாட்டார். அப்புறம் வீடு வீடானா அப்போ முந்தைய காலகட்டத்துலலாம் எப்படின்னா ஒவ்வொரு டோர்லேயும் கதவை தட்டி பெல் அடித்து அவங்க வரவங்க அப்படியே பயந்துக்கிட்டு வருவாங்க. என்னடா திடீர்னு 10 பேர் நிற்கிறாங்க நம்ம வீட்டுக்கு வெளியில், வெள்ளையை சொல்லியுமான்னு. ஆள்லாம் பார்த்தா ரஃப்பாக இருப்பாங்க, ஒரு மாதிரி முரட்டத்தனமாக. ஆனால் சிரிப்பாங்க, ஏன்னு சிரிப்பாங்க. இவங்களுக்கு சிரிக்கிறதா இல்லை உள்ளே கூப்பிடுறதா என்னன்னே தெரியலையே அப்படின்னா, இப்போ ஓகே தேர்தல் வருது அப்படின்னா இது மாதிரி இவர் தாங்க வேட்பாளர், பேர் இவர், ஆனால் எதுவாக இருந்தாலும் உடனே ஃபோன் பண்ணிங்கன்னா உடனே நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு வழக்கமாக சொல்கிற ஒரு பொய்யை சொல்லிட்டு ஓட்டு கேட்பாங்க. இப்போ அந்த இதெல்லாம் போயிடுச்சு. அதாவது ஜீப்பில் ஏறிக்க வேண்டியது மெயின் ரோடு வழியாக சுற்றி போயிட்டு சந்திலேருந்து யாருன்னா எட்டி பார்த்தாங்கன்னா அந்த மெயின் ரோட்லேருந்து அப்படியே டாட்டா காட்டுறது. அதுதான் இன்ட்ராக்ஷன், ஒரே இன்ட்ராக்ஷன். அது ஜெயிச்சு அதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது. தோற்று போயிட்டாலும் அவர் நீங்கள் முனையில் டீ கடையில் பார்க்கலாம், சலூனில் பார்க்கலாம், சாதாரணமாக சுற்றின்னு ஆட்சி சரியில்லை அப்படி இப்படின்னு ஏதோ பத்திரிகையாளர்களை பார்த்துக்கிட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருப்பார். தோற்று போயிட்டாருன்னா, ஜெயிச்சிட்டாருன்னா அதோடு பார்க்கவே முடியாது அவர் அதுக்கப்புறமா அப்படியே தலைமை கழகம், கட்சி ஆஃபீஸு அப்படி சுற்றிட்டு இருப்பார். நீங்கள் வீட்டுக்கு போய் பார்க்கலான்னு பார்த்தாலும் அண்ணன் இப்போ தான் கிளம்புனார், நைட்டு லேட்டாக வந்தார், காலைல வேறு மீட்டிங்கு, நீங்கள் ஒன்று பண்ணுங்க போய் 4 அன்னைக்கு வாங்க, இப்படி திருப்புன்னு வராதிங்க, ஃபோன் பண்ணிட்டு வாங்க. இப்படி தான் நடக்குது நிறைய நேரத்தில். எல்லாம் கேட்டு உள்ளே விடுறது கிடையாது. இப்போ யதார்த்தத்தை சொல்கிறோம், எந்த கட்சி எந்த ஆட்சினாலும் இந்த விஷயம் இருக்கிறது உண்மை. விஜய் சாரும் இதெல்லாம் ஆல்ரெடி எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடி யாரையும் உள்ளே விட மாட்டுறாங்க. எம்எல்ஏ ஆகி அரசியல்வாதி ஆகிட்டாரா நிறைய பேரை விடுவாங்க. விஜய் அவர்கள் ஜெயிக்கிறது பெரிய விஷயம் இல்லைன்னு சொன்னீங்க. அவரோட வெற்றி எளிதாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை ரொம்ப டஃப்பான காம்படிஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அந்த இடத்துல அதிமுக சென்னையில் இருக்கிற 16 தொகுதிகளில் 13 தொகுதியில் நேரடியாக போட்டிட்டாலும் 3 தொகுதிகளில் கூட்டணிக்கு ஒதுக்கிட்டாங்க. அதில் ஒரு தொகுதியாக பெரம்பூர் இருக்கு, பாமக போட்டிருக்காங்க. இல்லை, விஜய் ஆசைப்பட்டார்ல, ஒன்று திமுக ஒன்று தாவேக்கா அப்படின்னு. அது அவர் தொகுதியில் நடக்கும். அவர் தொகுதியில் கிட்டத்தட்ட அதிமுக லூஸ் விட்ருக்காங்கன்னு தான் பார்த்துக்கணும். விஜய்க்கு சாதகமாக இருக்கட்டும்னு பண்ணாங்களா, இல்லை ஒரு சீட்டு கஷ்டம் அது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போட்டோன்னு ஒதுக்குனாங்களா, அதுக்கு பின்னாடி என்ன அரசியல் சூஸ்திரம்னு நமக்கு தெரியாது. அரசியல் என்ன வேணால் திங்க் பண்ணியிருக்கலாம். பட் அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கூட அதை பார்க்கலாம். எல்லா தொகுதியிலையும் போய்ட்டு ரிசோர்ஸை வேஸ்ட் பண்ணுறத விட ஒரு சில தொகுதியை பாயிண்ட் பண்ணி வேலை செய்யணும். விஜய்க்கு அதில் ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா 3 முனை போட்டினா கமல் போல் விஜய் தோற்பதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் பெரம்பூரில் 3 முனை போட்டி அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வரா மாதிரி எனக்கு சமிக்கைகள் தெரியல. பெரம்பூரில் 2 முனை போட்டி, திமுக வர்சஸ் தாவேக்கா. திமுகவுக்கு ஒரு அவங்க மாவட்ட செயலரே இருக்கிறாங்க, சிட்டிங் எம்எல்ஏ இருக்கார் ஆர்டி சேகர், அவர் தான் அநேகமாக அங்கே வேட்பாளராக இருக்கணும். இல்லை ஒருவேளை திமுக விஜய் அவர்களை நீ எம்எல்ஏ ஆனால் தானே முதலமைச்சர்லாம் ஆசைப்படும் போது எம்எல்ஏவே விடாமல் பண்ணுறோம் அப்படின்னு எதனா ஸ்ட்ராட்டஜி எடுப்பாங்களா என்னன்னு தெரியல. இல்லை அவங்களோட ஸ்ட்ராங் ஃபோர்ஸு ஹெவி வெயிட் இருக்கார்ல சேகர் பாபு அவர்கள், அவர் எதனா இறக்கி விடுவாங்களா அங்கே? சேகர் பாபு போக மாட்டார் இறக்கி விட்டாலும். சேகர் பாபு சவுண்டு விடுறதெல்லாம் நல்லா விட்டுன்னு வருவார். இந்த மாதிரி ஹெவி வெயிட் சண்டைலாம் அவர் விரும்ப மாட்டார். தோக்க கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா? 50-50 தானே? 50-50 தான். இவரை பார்த்து அவர் பயப்படணும், அவரை பார்த்து இவர் பயப்படணும். பட் சேகர் பாபு விஜயெலாம் எதிர்த்துனேன்னா சேகர் பாபு தூத்துருவார். சேகர் பாபு நிறைய நேரத்தில் தாமரை, அதுக்கப்புறமா ஈஸியாக இருக்கிற தொகுதி, இப்படியே தான் வெற்றிவேல்கிட்ட எதிர்த்து நின்னப்போ தோத்துட்டார்ல அவர். துறைமுகமாக இருக்கிறதுல சின்ன தொகுதி இல்லையா? அவர் எப்பவுமே சின்ன தொகுதியாக, அடக்கமான தொகுதியாக, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு, ரயில்வே ஸ்டேஷனு, மார்க்கெட்டு, கமர்ஷியல் ஏரியாஸ் நிறைய இருக்கிற தொகுதியாக பார்த்து தேர்ந்து நிற்பார். ஏன்னா ஜனத்தொகை கம்மியாகவும் வியாபாரம் அதிகமாக இருக்கணும். அந்த மாதிரி தொகுதி இருந்தால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். விஜய் அவர்களை பிரச்சாரத்துக்கு பார்க்க போனால் விக்னேஷ் அப்படிங்கிறவர் கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக சீரியஸாக இருந்தார். ஆக்சிடென்ட் ஆகி அவரும் இறந்துருக்காரு. விஜய் அவர்கள் வழக்கம் போல் போய் பார்க்கல, அதுவும் விமர்சனமாக இருக்குது. ஏற்கனவே அன்பில் மகேஷ் அவர்கள் விமர்சனம் பண்ணாங்க, இவர் நடிக்கிறார் அப்படின்னு. அவர் நேற்று போய் பார்த்துருக்காரு, அந்த ஃபோட்டோ கூட வைரல் ஆகிட்டு இருக்கு. இப்போவும் ஏன் நடிக்கிறாரா, விஜய் எங்கே போயிட்டார் அப்படின்னு உங்களோட ஒப்பீனியன்? அதாவது மகேஷ் பொய்யாமொழி ஒரு கிரவுண்டட் அரசியல்வாதி. மகேஷ் அவர் எம்எல்ஏ அமைச்சர் அப்படின்றத தாண்டி அங்கே லோக்கலில் எப்படின்னா அங்கே இருக்கிற பேக்கரி, டீ கடை, ஹோட்டலு எல்லாத்துலேயுமே சாதாரணமாக பழகக்கூடிய தன்மை படைத்தவர். கட்சிக்காரங்களை பொறுத்தவரை நான் இந்த ஒரு சில நேரத்தில் அங்கெல்லாம் போய் பார்த்துருக்குறேன், கேட்டிருக்கேன். கட்சிக்காரங்களை பொறுத்தவரைலாம் அவங்க மகேஷ் அண்ணன் அப்படி தான் கூப்பிட்றாங்க. அதாவது செந்தில் பாலாஜி செந்தில் அண்ணன் கூப்பிடுவாங்க, மகேஷ் அண்ணன் மகேஷ். ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம். ஈஸி. அதே எப்படி அந்த வார்த்தை வருதுன்னா கை நெக்ஸ்ட் டோர், எனக்கு பழக்கம் சின்ன வயசுலேருந்து எங்கள் அண்ணன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஒரு அணுகுமுறை இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்னொன்று அப்போ ஈஸியாக எல்லாருக்கிட்ட பழகக்கூடிய தன்மை படுத்தும். இப்போ பள்ளிக்கல்வித்துறையிலையுமே ஒரு அமைச்சரை போய் பார்க்குறது கொள்றதெல்லாம் வேலை ஆகுது ஆகலை, அது வேறு விஷயங்க.
மகேஷ் பொய்யாமொழியை போய் பார்க்கறது கொள்றதுன்றது ஒரு கடினம் அப்படின்லாம் யாருமே எனக்கு தெரிஞ்சு சொன்னது கிடையாது. எங்கள் செக்ரட்டரியேட்லையுமே சரி. ஒன்று. ரெண்டாவது வந்து இஸ் நாட் அ புள்ளி. அதாவது இப்போ பொன்முடின்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஒரு தோரணையாக இருப்பார், ஒரு மாதிரி கொஞ்சம் காட்டமாக இருப்பாப்புல. மகேஷ் பொய்யாமொழிக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை கிடையாது. இது 2. மூணாவது வந்து இஸ் அ பொலிட்டீஷியன், அரசியல்வாதி, அடிப்படையில் அரசியல்வாதி. இந்த நேரத்தை கூட பயன்படுத்தலைனா தான் அது தப்பு. 19 வயசு குழந்தை இறந்துருக்கிறாரு, அவர் வந்து விஜய் அவர்களோட கூட்டத்துக்கு போகிறாரு. கட்சி விஜய் வந்து இன்னைக்கு எதிரி தானே டிஎம்கேக்கு. அப்போ அந்த கட்சியில் வந்து ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சு, ஒருத்தர் இறந்துட்டாரு, விஜயை அது சரியாக பார்க்கலன்னும் போது, எதிராளி கூட்டணியில் பிரச்சனைன்னும் போது அங்கே போய் அரசியல் பண்ணால் தானே அரசியல்வாதி. சரி, அரசியல் விட்டுருங்க. மனிதாபிமானத்துக்கு சொந்தமாக இருந்தால், மனிதாபிமானத்துக்கு உள்ளவராக இருந்தால் அவர் போய் பார்க்கலாம்ல. அவர் பக்கத்தில் அந்த மண்டலம் தானே வருது. அப்போ எப்படி பார்த்தாலும் மகேஷ் பொய்யாமொழி போனது வந்து கரெக்டாக தானே இருக்குது. நீங்கள் போகலன்றதுனால அவர் பண்ணுறது எப்படி வந்து அபத்தமான அரசியல் நீங்கள் பேச முடியும்? நீங்கள் அரசியலே பண்ணாமல் இருக்கிறீங்க, அவர் அரசியலாச்சு பண்ணுறாரு. அப்போது அரசியல் பண்ணாதவர் வந்து அரசியல் பண்ணுறவரை பார்த்து நான் பண்ணல நீயும் பண்ணாதானே. அப்போ அந்த குடும்பத்துக்கெல்லாம் யார் ஒரு துக்கம் தான் கேட்குறது, யார் கேட்குறது? அதிமுகலேருந்து கூட தான் போய் பார்த்தாங்க கீழே இருக்கவங்கெல்லாம். அது என்ன அரசியலாக பண்ணிட்டு இருந்தாங்க? இல்லை அதிமுகவில் யாருன்னா வந்து இவர் மகேஷ் போய் பண்ணது அரசியல்னு சொல்லிட்டு தெரியுறாங்களா? உங்களுக்கு வந்து அரசியல் பண்ணதுக்கு தெம்பு, திராணி, புரிதல், அறிவு எதுவுமே இல்லை. ஒருத்தர் பண்ணால் அதை பார்த்து வயிறு எரிந்தளவு அதை குறை சொல்கிறோம். மகேஷ் பொய்யாமொழி அவர்களை நீங்கள் எதிர்க்கணுன்னா என்ன பண்ணோம்? ஒரு துறை கரெக்டாக இருக்கா, துறையில் லஞ்சம் லாவணி இருக்கா, டெண்டர் கரெக்டாக போயிருக்கா, ஒரு ஸ்மார்ட் ரூம் சிப்பு ஏதோ வந்து கேரளா நிறுவனத்துக்கு விற்றாங்கன்னு சொல்லி ஒரு விமர்சனம் வந்துச்சு. அனுபவமே இல்லாத ஒரு கம்பெனிக்கு வந்து அந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் போர்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அதான் ஒரு சில என்ஜிஓஸ்லாம் எடுத்து போட்டாங்க, கோர்ட் வரல கூட அது பஞ்சாயத்து போச்சு. அது என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல, வழக்கு நிலுவையில் இருக்கா இல்லை வழக்கே இல்லையான்னு. அதெல்லாம் இல்லை எடுத்து ஆராய்ச்சி பேசணும். அதை விட்டுட்டு இறந்தவர் வீட்டுக்கு மனிதாபிமானம் போனதை போயிட்டு அது அரசியல் பண்ணுறாரு, ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறாருன்னா அவ்வளோதான் இவங்களுக்கு புரிதல். ஏங்க, ஒரு இறப்பு வீட்டுக்கு போகிறதுன்றது எப்படிங்க? அது வந்து ஒரு அரசியல்வாதி போலனா தான் தப்பு. நீங்கள் கிராமங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 50 பேர் 100 பேர் இருக்கிறாங்கன்னா அவங்க காமனாக பேசுகிற விஷயம் என்னென்னா, ரொம்ப நாள் உடம்பு சரியில்லாமல் சீக்காக இருந்தாரா கேட்பாங்க. அதுக்கப்புறமா வந்து ஆஸ்பத்திரியில் செலவுகளும் ஆச்சா, யாரெல்லாம் விட்டுட்டு போயிருக்காரு அவர், புள்ளக்குட்டிலாம் இருக்குது, வீட்டம்மா எங்கே, என்ன குடும்பம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னா. இந்த 3 முடிஞ்சதுக்கப்புறமா 4வதாக வர கேள்வி, யாரெல்லாம் வந்தாங்க, எல்லாரும் வர வேண்டியவங்க வந்து பார்த்துட்டாங்களான்னு கேட்பேன். அப்போ அங்கே இருக்கிற ஒருத்தர் சொல்கிறார், இப்போ தான் எம்எல்ஏ வந்து போனார், இப்போ தான் அமைச்சர் வந்து போனார். அந்த எம்எல்ஏவும் அமைச்சரும் எடுத்துன்னு வந்து ஒரு மாலை போடுறாங்கல்ல 4 பேர் எதிரில், அது இறந்தவருக்கு கிடைக்கிற கௌரவம், இந்த இறந்தவருக்கு கொடுக்குற இரங்கல், குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்துக்கங்க நான் அப்புறம் வந்து பார்க்குறேன்னு சொல்லாத ஒரு செய்தி. இது ஒரு கலாச்சாரம். கலாச்சாரம்னா என்னன்னு தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு இதெல்லாம் புரியும். நீங்கள் பண்ணுறது கலாச்சார சீர்கேடு, பண்ணுறது எல்லாம் கலாச்சார சீர்கேடு. சரி, அரசியலை பாழ்படுத்துகிறாரு, ஒரு அரசியலில் தூய்மைப்படுத்துகிறாரு, அதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும், அது நம்ம நிறைய பேசிட்டோம். விஜய் அவர்கள் பண்ணுறது எல்லாமே கலாச்சார சீர்கேடு. இளைஞர்களை வந்து நன்மொழிப்படுத்துறது கிடையாது. எப்படி வேணால் இருக்கலாம், என்ன வேணால் ஆபாச வார்த்தை பேசலாம், என்ன வேணால் திட்டலாம், கூத்தடிக்கலாம். இவரும் சாவுக்கு போக மாட்டார், வேறு யாரும் சாவுக்கு போனால் விமர்சனம் பண்ணுவாங்க. என்ன புரிதல் இது? அவர் என்ன போய் அங்கே போய் சாங்கு போட்டு டான்ஸ் ஆடிந்தாரா மகேஷ் பொய்யாமொழி? குத்து டான்ஸ் போட்டு எதனா உங்கள் விஜய் எதனா பாட்டு ஆடினாரா, இல்லை எதனா கானா பாட்டுக்கு டான்ஸ் ஆடிந்தாரா? இறந்த வீட்டுக்கு போய் இரங்கலை தெரிவிக்கிறாரு. அவர் ஒரு இந்நாள் அமைச்சர், அதுக்கப்புறமா வந்து சட்டமன்ற உறுப்பினர், அவ்வளோதானே. அதில் என்ன அரசியல் பார்த்துட்டீங்க நீங்கள்? அப்போ யதார்த்தமான ஒரு விஷயத்துக்கு கூட ஒரு அரசியல் ரீதியாக வந்து காது மூக்கு வச்சு உங்களால் இப்படிலாம் பண்ண முடியுதா? இந்த இது உங்கள் கட்சியில் ஒண்டி தானே இது நடக்குது. அதிமுக அதை விமர்சனம் பண்ணலாம்ல. மினிஸ்டர் வந்து நடிகிறாரு, மினிஸ்டர் போனது தப்பு, எதனா என்னைக்குன்னா எங்கன்னா இந்த மாதிரி மட்டமான அரசியல் அவங்க எதனா பண்ணுறாங்களா? ஏன் போலன்னு தான் கேட்குது அதிமுக. கள்ளக்குறிச்சிக்கு முதலமைச்சர் ஏன் போல? போலீஸ் லாக்அப் டெத்தில் யாருன்னா இறந்துட்டாங்கன்னா ஏன் அந்த வீட்டுக்கு போய் கேட்கல? அப்படிதான் அவங்க கேட்குறாங்க. போனதை வந்து ஏன் போனீங்கலாம் குறை சொல்லல. உங்களோட இயலாமல் உங்களுக்கு தெரியல, நீங்கள் போகல. அதை மறைக்கிறதுக்கு நீங்கள் மகேஷ் பொய்யாமொழி மீது வன்மத்தை கேட்குறீங்க. குறிப்பாக விஜய் அவர்கள் ஆகட்டும், ஆதவ ஒரிஜினாவும் சென்னையில் தான் போட்டி விடுறாரு. ஆதவ ஒரிஜினாவுக்கும் விஜய்க்கு எதிராக வந்து அதிமுகவில் கேண்டிடேட் போகிறதுக்கு யோசிக்கிறாங்க, யாரும் போட்டியிடவே வந்து தயங்குறாங்க அப்படின்லாம் தாவேக்கு ஆதரவாக பேசுகிறாங்க இல்லையா? இது எப்படி எடுத்துக்கிறது? பில்டப்பு. சரி, விஜய்க்கு எதிர்த்து வேட்பாளர் கூட தயங்குறாங்க. பெரம்பூருக்கும் கொளத்தூருக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸு? ஒரு தீபாவளி ராக்கெட் 4 வாங்கி ஒன்றா திரிய கொளுத்தி வச்சு விட்டா பெரம்பூரில் கொளுத்தினா கொளத்தூரில் போய் வெடியும். ஒரு 1.5 கிலோமீட்டர் ஏரில் கவர் பண்ணிங்கன்னா அடுத்த தொகுதி கொளத்தூர்.
பெரம்பூருக்கும் கொளத்தூருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம். ஏன் பெரம்பூரில் நிற்கிறாருல இவர் மல்யுத்த வீரர், போய் கொளத்தூரில் நிற்க வேண்டியதானே இவர். சரி, அவங்க வேட்பாளர் போட பயப்படுறாங்க சாமி, நீங்கள் வேட்பாளர் போய் நிற்கலாமே. சரி, இல்லைன்னா எதுக்கு பனையூர்லேருந்து பெரம்பூர் தொலைவு, பனையூர்லேருந்து சேப்பாக்கம் ட்ரிப்ளிகேன்னு பக்கம், உங்களுக்கும் பீச் ரோடு பிடிக்கும், சேப்பாக்கம் ட்ரிப்ளிகேன் பீச் ஓரமாகவே இருக்குது. அப்புறம் உங்களுக்கு அங்கேயே இதில் நம்ம 4 ஸ்டோர் எஸ்டேட்லேயே ஒரு வீடு இருக்குது சாந்தோமில், அந்த வீட்டில் தங்கியே கூட 3 நிமிஷம், அந்த வீட்டில் இருந்து 4 நிமிஷம் பைக்கில் போனீங்கன்னா காரில் போனீங்கன்னா தொகுதி வந்துடும். தொகுதி பக்கத்தில் இருக்கு. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, பா அவரு கூட எங்கேயோ இருக்கிறாருப்பா வேளச்சேரியில், இல்லைனா சிஐடி காலனி அங்கெல்லாம் இருக்கிறாரு, விஜய் சாருக்கு வீடு இப்போ சாந்தோம்லேயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சேப்பாக்க ட்ரிப்ளிகளில் நிற்கலாம்ல. திமுக கஷ்டப்படுது, வேட்பாளர் போடுறது யாரை போடுறது தெரில, ரைட்டு. ஆமாம், சேகர் பாபு கொஞ்சம் லைட்டாக பயப்படுவார், வெளியிலலாம் பத்திரிகையாளர்லாம் ஊன்னுலாம் சொல்லுவார். நல்ல சரியான கேண்டிடேட் எடுத்து போய் போடுங்கன்னா போக மாட்டார் சேகர் பாபு. இப்போ இதுவரையிலும் போனது கிடையாது, போக மாட்டாருன்னு இல்லை, இதுவரையிலும் போனது கிடையாது. அவர் அதிமுக காலகட்டத்தில் இருந்ததுமே ஒரு அவருக்கு ஏற்ற மாதிரி அப்படி தான் போவார். ஒரு ஹெவி வெயிட்டு போய் இப்போ சைதை துரைசாமின்னு பார்த்தீங்கன்னா கொளத்தூரில் திரும்பி போடுவாங்க, ஆதி ராமேஸ்வரம் எடுத்துன்னு போயிட்டு ஒரு ஒரு டஃப்பாக ஒரு அமைச்சர் தொகுதி அந்த மாதிரி இருப்பாங்க. பாபு அவர்களை பொறுத்தவரைக்கும் அது ஒன்று. இப்போ இன்னொன்று ஆர்டி சேகர் பெரம்பூர் மாவட்ட செயலர், ஒரு மாவட்ட செயலர் தான் அங்கே நிற்கணும் அடிப்படை பார்த்தா. ஸோ அப்போ நீங்கள் நிற்கிற தொகுதி கூட்டணிக்கு கேட்டிருந்த தொகுதி, பெரம்பூர் சிபிஎம் கேட்குற தொகுதி. அது எப்பயுமே டிஎம்கேக்குன்னு நேந்தி விட்டப்பட்ட தொகுதி கிடையாது, லேபர் டாமினேட்டட் தொகுதி, ரயில்வே ஊழியர்கள் எல்லாரும் இருக்கிறவங்க. அந்த தொகுதியை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு உஷாரா நீங்கள் அப்போ திமுகவை பார்த்து பயந்தீங்கன்னு நான் சந்தேகப்படலாமா? சரி திமுக எதிர்க்கிற சக்தி, இன்னொன்று ஊழல் சக்தி இருக்குது, அது வேஸ்ட் சீன்லேயே இல்லை. ராயபுரத்தில் போய் நிற்க வேண்டியதானே. மீனவ நண்பன்லாம் சொராப்படத்தில் மீன் மாதிரிலாம் வந்தீங்கல்ல, மீனவர்கள் பிரச்சனைலாம் தெரியும்ல, அப்படியே பொங்குவீங்கல்ல. ராயபுரத்தில் போய் நிற்க வேண்டியதானே. கடலோரத்தில் காசிமேடு இருக்குது, அப்புறம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்மண்டபம் இருக்குது, எல்லாம் போனால் அப்படியே கிள்ளி முத்தாய் கொடுப்பாங்க ஜனங்க, அவ்வளோ பேர் இருக்கிறாங்க இளைஞர்கள். போங்க, நல்லா வைப்பு பண்ணலாம், காசிமேடில் உட்காந்து கானா பாட்டு பாடலாம், கரெக்டாக இருக்கும்ல. நமக்கு ஏற்ற மாதிரி தொகுதி அது, போய் நிற்க வேண்டியதானே. ஏன் ராயபுரம் போய் நிற்க மாட்டீங்க? ஏன்னா ஜெயக்குமார் தெளிவாயிட்டார், பரவாயில்ல பிஜேபி கூட்டணி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வாட்டி ஜெயிக்கிறது உறுதி, எனக்கு என் தொகுதி என் கைக்கு வந்துச்சு. நீங்கள் எம்ஜிஆர், அவரு எம்ஜிஆர் ஃபேனு, நல்லா இருக்கும்ல. ஜெயக்குமார் வர்சஸ் விஜய், ஏன் நிற்க வேண்டியதானே போய் ராயபுரம், ஏன் பெரம்பூர் போகிறீங்க? அதாவது அதிமுகவில் ஆள் இல்லை, திமுகவில் எதிர்க்கிறதுக்கு இல்லை, இதெல்லாம் பில்டப்பு, தனக்கு தானே வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு அது அப்படியே. ஏன்னா பேசு பொருளே இருக்கணும், உழைப்பு இல்லை. தொகுதியை போய் பார்க்க போகிறதில்ல, மக்களை போய் சந்திக்க போகிறதில்ல, வாக்காளர்களை போய் வாக்குறுதிகள் சொல்ல போகிறது கிடையாது. அதனால் என்ன பண்ணுறா, அந்த பில்டப்பு, அவர் பயன்ட்டாரு, இவர் பயன்ட்டாரு, அவரு கூப்பிட்டாரு, இவரு கூப்பிட்டாரு, ஐயோ அவரா, ஐயோ இவரா, இப்படியே பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு இப்படியே பிரச்சாரத்தை இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்தை ஓட்டியாச்சா இப்படியே பேசிய. இன்னும் ஒரு 25 நாள் எப்படினாச்சு அப்படியே கடந்துடணும். இது எப்படியே ஏதோ வந்துட்டாரு. இப்போ வீடு வீடானா கட் அவுட் அனுப்பி விடுவாங்க நயமா, இல்லை பேம்ப்ளெட்டில் விஜய் சார் படம் போட்டு இவர் தான் நிற்கிறாரு பார்த்துக்கோங்க, படத்துலலாம் பார்த்துருப்பீங்களே தான் இவர் தான், நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா நேரில் வருவார், இவ்வளோ தான் அவங்களுக்கு. இப்போ தொகுதி பிரச்சனைலாம் அண்ணன் வந்தாவே என்னங்க நீங்கள் எல்லாமே சினிமேட்டிக்காகவே பேசி ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. விளக்க வர கூட்டம், வேட்பாளர் அறிமுக கூட்டம், நிறைய விஷயம் இருக்குது. விஜய் அவர்கள் அதாவது விஜயின்றவரை விட்டுருங்க, ஒரு வேட்பாளர்னா எந்த தொகுதியில் நிற்கிறாங்களோ அந்த தொகுதியில் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு போனவுடனே சொந்த கட்சிக்காரங்களை கூப்பிட்டு வச்சு பேசி கருத்து வேறுபாடு, விருப்பு வெறுப்பு, சண்டை கண்டை எல்லாத்தையும் சரி பண்ணுவாங்க. 2 நாள் ஆகும். அப்புறம் கூட்டணி கட்சிக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்கள ஒரு சில பேர் மனசு கஷ்டப்பட இருப்பாங்க, நம்ம கிடைக்க வேண்டிய சீட்டு கிடைக்கல, அவங்கள சரிப்படுத்து ஒரு 2 நாள் ஆகும். அப்புறம் அந்த தொகுதியில் இருக்கிற முக்கியஸ்தர்கள் சந்திக்கிறதுக்கு ஒரு வாரம் ஆகும். இதுலேயே 10 நாள் போயிடும். இது முடியறதுக்கும் வேட்பாளர் பட்டியல் வெளியில் வரதுக்கும் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நாமினேஷன் வேலை 2 நாள் அதில் போயிடும். அதுக்கப்புறம் நூல் பிடிச்சா மாதிரி ஒரு மணி நேரம் கிடைக்காது. எறும்பை விட மோசமாக உழைக்க வேண்டிய காலம். எறும்பாச்சு குளிர்காலம், மழை காலம், அது பார்த்து வேலை செஞ்சுக்கும். வெயில் காலத்தில் வேலை செஞ்சுட்டு மழை காலத்தில் உணவை சேர்த்து வச்சு இது பண்ண முடியும். நீங்கள் தேர்தல் நேரத்தில் அப்படி பிரிக்கவே முடியாது. 30 நாள் கையில் இருக்குதுன்னா 30 நாளும் மாடை விட மோசமாக நீங்கள் உழைச்சோம். அதெல்லாம் சாருக்கு புதுசு. இது எடிட்டிங்கில் சரி பண்ண முடியாது, தோத்தது தான். இல்லைங்க இந்த சீன் சரியாக வரல, விஜய் நான் ஜெயிக்கிற மாதிரி காட்சி வைங்கலாம் வைக்க முடியாது, பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட முடியாது. ப்ளெயினாக காமனாக இருக்கும், எல்லாரும் ஒன்று தான், 10ஓட 11 அத்தோட ஒன்று தான். படத்துலலாம் போகும்போது விஜய் சார் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் போகிறாருன்னா அந்த ஆஃபீஸர் நெக்கெல்லாம் கிண்டல்லாம் பண்ணி பேசுவார். அந்த மாதிரிலாம் போய்ட்டு அது மாதிரி எதனா பேசினா
டோக்கன் நம்பர் என்ன 8 8க்கு ஏன் 6க்கு போய் வந்தீங்க? இல்லைங்க விஜய் அண்ணா எந்த அண்ணா வந்தால் வெளில இல்லை மேன், ரிட்டர்னிங் ஆஃபீஸர் மேஜிஸ்ட்ரேட் பவர்ஸு. அவங்க உடனே அங்கே பார்ப்பாங்க இன்ஸ்பெக்டரை, இது என்ன ஆர்ஓ ரூமா, என்ன ரூம் இது, வெளில வெயிட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு. அப்புறம் அங்கன்னா விசில் சத்தம் அதிகமாக இருக்குது வெளியில், சின்னத்தெல்லாம் யார் உள்ளே விட்டுது, அதெல்லாம் சீஸ் பண்ணுங்க அப்படின்வாங்க. நல்ல ஆர்ஓவாக இருந்தால் அப்படி தான் நடக்கும். இதெல்லாம் அவருக்கு புதுசாக இருக்கும், என்ன இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்களா அப்படின்னு. இவர் கேட்டார்ல எலெக்ஷன் கமிஷன் கண்டி வரட்டும், அதுக்கப்புறம் எங்கள் அண்ணனை பாருங்கன்னார்ல, அவருக்கு இன்னும் பார்க்கல. நிறைய இடத்துல சிக்கல்லாம் வர ஆரம்பிக்கும். பாவம் விஜய் சாரை, விஜய் அவரு பிரச்சனை இல்லை, தாவேகா தொண்டர்களோட நிலைமை நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக. ரொம்ப நன்றி சார். 2026 தேர்தல் களம் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் எங்களோட சுவாரஸ்யமாக பார்த்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.